ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், கர்த்தருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பை நம்மால் ருசி பார்க்க முடியும். நாம் ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காமல் அவருடைய அன்பை நாம் ஒரு நாளும் ருசி பார்க்க முடியாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது. இந்த காலவேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோந்திரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு அநேக பேர் கவலைப்படுகிறது என்ன காரியம் தெரியுங்களா? என்னை யாரும் மதிப்பது இல்லை, என்னை யாருமே ஒரு பொருட்டாய் எண்ணுவதே இல்லை, நான் தனிமையிலே இருக்கிறேன், அந்த நாட்களிலே நான் எவ்வளவோ சம்பாதித்தேன், இப்போ என்கிட்ட வேலை இல்லை, ஆனால் யாருமே என்னை மதிக்க மாட்டேன்னு இருக்காங்க. என்னை பெற்றவர்கள் என்னை மதிப்பது இல்லை, என் பிள்ளைகள் என்னை மதிப்பது இல்லை, இந்த சொசைட்டி என்னை மதிப்பது இல்லை, எல்லாருமே என்னை ஒதுக்கி தான் விடுறாங்க தவிர என்னை யாருமே அன்பாய் பேசுவதும் இல்லை, என்னை விசாரிப்பதும் இல்லை என்று இன்னைக்கு அநேக பேர் உடைந்து போயிருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். I have chosen you. உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ராஜ்யத்துக்காக, என்னுடைய சேவையை செய்வதற்காக. எஸ், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார். அப்போ உடனே சாமுவேலும் இந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை அபிஷேகம் செய்ய கடந்து போகிறார். அப்போ தாவீதுடைய வீட்டுக்கு வந்த உடனே சாமுவேல் தாவீதுடைய சகோதரர்களை எல்லாம் பார்க்கிறார். உடனே இவர்களிலே யாராவது இருப்பாரோ என்று சாமுவேல் யோசிக்கிறார். ஏனென்றால் அவங்க நல்ல வாட்ட சாட்டமா அழகா அப்படி இருக்காங்க. உடனே இவங்களெல்லாம் யாராவது இருப்பாங்களோ அப்படி என்று சாமுவேல் யோசிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற யாரையும் நான் தெரிஞ்சு கொள்ளல. அப்போ சாமுவேல் கேட்கிறார், இவங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா அப்படி என்று. உடனே தாவீதுடைய தகப்பனார் சொல்லுகிறார், இன்னும் ஒருத்தர் இருக்கான், ஆனா அவன் இங்க இல்ல, அவன் ஆடை மேய்ச்சன் இருக்கான். எப்படி? அவன் ஆடை மேய்ச்சன் இருக்கான். அப்போ தாவீத ஒரு பொருட்டா அவர்கள் எண்ணல. அப்போ இந்த சகோதரர்கள், தாவீதுடைய சகோதரர்களை தான் இந்த ஆர்மிக்கு அனுப்புறாங்க, மிகுந்த ஒரு கனத்தோடு கூட எல்லாமே பார்க்கறாங்க தவிர தாவீதை யாரும் அப்படி பார்க்கல. அவன் ஆடை மேய்ச்சன் இருக்கான். ஆனால் சாமுவேல் சொல்றாரு, தாவீது வீட்டுக்கு வர வரைக்கும் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் ஒதுக்கின ஒருவரை, தள்ளப்பட்ட ஒருவரை, குப்பையில இருக்கிற ஒருவரை அவர் தெரிந்து ராஜாவாய் மாற்றுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? யாருமே உங்களை கண்டு கொள்ளலையா? யாருமே உங்களை நேசிக்கலையா? உங்களை எல்லா காரியத்திலும் ஒதுக்கி விடுறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாய், அவருடைய ராஜ்யத்துக்கென்று அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் விசேஷித்தவர்கள். எஸ், இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்களை விசேஷ விதமாய் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னும் கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது, இன்னும் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, இன்னும் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் இன்னும் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களை தெரிந்திருக்கிற தேவன். அப்பா, உங்களுடைய ஊழியங்களை செய்யும்படியாய், தகப்பனே, உங்களுடைய வேலைகளை செய்யும்படியாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்துக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாய் தகப்பனே, இந்த காலவேளையிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபைகள் மத்தியில் தங்கி இருக்கட்டும். அவளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.